2025ல் நீங்கள் புக்கு படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டாப் 10 புக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புக்ஸை நீங்கள் வந்து படிங்க. இதில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோசப் மர்ஃபியோட பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய புக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் கெல்லருடைய ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய புக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த 4 அக்ரிமெண்ட் பை டான் மிகுல் ரீஸ். நம்ம ரெக்கமெண்டேஷனில் 4th இருக்கக்கூடிய புக் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். ரொம்ப எக்ஸலண்ட்டான புக்கு. நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய புக் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் பை டேரன் ஹார்டி. நம்ம லிஸ்ட்டில் 6வதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலோ கொய்லோவோட அல்கெமிஸ்ட்டை நீங்கள் படிக்கலாம். 7வதாக இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் மேன் இன் த பாபிலோன்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டான புக்கு, கிளாசிக்கலான ஒரு புக்கு. கண்டிப்பாக இதை அவசியம் படிக்கலாம் நீங்கள். நம்ம லிஸ்ட்டில் 8வதாக இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த் பை எரிக் ஜார்கன்சன் சொல்லிட்டு எக்ஸலண்ட்டான ட்விட்டர் கலெக்ஷன் இது. கண்டிப்பாக இதை படிங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லோரும் ரீசெண்டாக ரொம்ப பார்த்துருப்பீங்க, வைரலாகிறத பார்த்துருப்பீங்க, சைக்காலஜி ஆஃப் மணி அல்லது பணம் சார் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஹுசல் எழுதுனது. அடுத்து 10வதாக இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன் சர்ச் ஃபார் மீனிங் சொல்லிட்டு விக்டர் ஃப்ராங்கல் எழுதின புக்கு. ஃபைனலாக போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் சார் அழகாக வந்து தொகுத்து வாங்கியிருப்பார். இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.